நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன், அடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து இரட்சண்ய பாடல்கள் 2ஆம் பாடல் பாடுவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவியாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவியாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ளவரான எங்கள் அன்பின் இயேசுவே, மகிழ்ச்சியான இந்த நாளின் ஆராதனை நேரத்தில் நாங்கள் உம்மை நன்றியுடன் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்காக கடவுள் எங்களுக்கு வாய்ப்பினை அருளினீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் வாழும் இடங்களில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்முடைய மக்கள் ஆயத்தப்படுகிற வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆராதனையின் துவக்கத்திலிருந்து நிறைவு வரையிலும் உணர்ந்து கொள்வதற்கும், கர்த்தருடைய திருக்கரங்களிலே தங்களை அர்ப்பணிப்பதற்கும், கர்த்தருடைய கரங்களில் இருந்து ஆசிகளை தொடர்ந்து பெற்றுக் கொள்வதற்கு உதவியாக இந்த நாள் ஆராதனை காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசித்து தியானிக்கிற திருமறை பகுதிகள், ஏறெடுக்கின்ற ஜெபம், இவை அனைத்தையும் கர்த்தர் எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட உதவி புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 14வது பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 14. பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களிக்கூறுங்கள். பூலோகத்தாரை யாவரும் கர்த்தாவில் களிக்கூறுங்கள். ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். பராபரமே தெய்வமே நாமல்ல அவர் சிருஷ்டித்தா நாஞ்சலம் அவராஜனே நாமந்தை அவர் மேய்ப்பனார் கம்பீரித்தவர் வாசலை கடந்து உள்ளே செல்லுங்கள். சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தரையாளர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளாது. அவரதி சத்தியம் மாறாமல் என்றும் நீக்குமே. விண்மண்ணில்
கடவுளை தொழுவோம். கடவுளாவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்மளங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். எல்லோரிடத்திலும் உண்மையான அன்பு வைத்திருப்பவர் இயேசு கிறிஸ்து. அவர் நம்மீதும் அதிகமாக அன்பு செலுத்துகின்றார். அவர் மீது அன்பு வைத்திருப்பதனாலே நாம் தவறு செய்கின்ற வேளைகளிலே அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வை அருளி நம்மை நடத்தி வருகிறார். சென்ற நாட்களில் நாம் தவறு செய்திருப்போம் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய தவறுகளை அறிக்கையிடுவோம். நம்மை மன்னிப்பதற்காக, நமக்கு புது வாழ்வை அருளுவதற்காக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தாழ்மையோடு ஜெபிப்போம். நம்முடைய தவறுகளை அறிக்கையிடுவதற்கு உதவியாக இரண்டாவது பாவ அறிக்கை ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவாளுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 106 சங்கீதம் 1 வசனம் துவங்கி 12வது வசனம் முடிய முறைமுறையாக வாசிப்போம். 106 சங்கீதம் முதல் 12 வசனங்கள். அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நாம் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து
உடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். எங்கள் பிதாக்களோடு கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாம நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்திரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைவரின் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவரும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேளுங்கள். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு திருமறை பாடம். வாசிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனங்கள் முடிய. மீகா 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனம் முடிய. கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாவின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை என்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது என்னதென்றும் சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது என்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டில் திருமறை பாடம் படித்து முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் துவங்கி 34வது வசனம் முடிய. St. Mark Gospel chapter 4 verses 30 to 34. பின்னும் அவர் ஜனங்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது.
அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷருடைய தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். திருமறை பகுதிகள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு ஜெபத்திற்கு பதில் அருளி ஆசீர்வதிக்கிற எங்கள் அன்பின் இயேசுவே, உம்மை நன்றியுடன் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு கடவுள் எங்களுக்கு கிருபை செய்கிறீர். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டு உம்மை பாடி மகிமைப்படுத்தி இந்த இடத்திலே போதும் மோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் காண்கிறீர். இயேசுவே, நீர் இரக்கம் உள்ளவர், மனதுருகின்ற ஆண்டவர். உலகின் எல்லா நாடுகளையும் உம்மிடத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். இயேசுனுடைய கரம் உலகின் ஒவ்வொரு நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளையும் தொடவும், இந்நாளில் இருக்கிற நோயின் பாதிப்புகள் மாறவும், விலகினத்துடன் ஆஸ்பத்திரியிலே இல்லங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கும் நல்ல இயல்பு நிலைகள் தேசத்திலே கிடைக்கப்பெறவும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர், அதிசயங்களை உலகத்திலே செய்து ஆண்டவரே நீரே மக்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு கர்த்தாவே, உலக அளவில் நாட்டின் தலைவர்கள் எடுக்கின்றதான முயற்சிகள், அவர்களுடைய ஆட்சி பொறுப்புகளிலே கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து தங்கி இருக்கட்டும். நல்ல ஆட்சிகளை தொடர்ந்து கொடுக்கப்படவும், மக்கள் அதன் மூலமாக இன்புற்று நல்ல முறையிலே வாழ்வதற்கும் ஆட்சி பொறுப்புகள் காணப்படுவதற்கு கிருபை செய்வீராக. இயேசுவே, எங்கள் தாயகத்திற்காக ஜெபிக்கிறோம். தாயகத்தினுடைய ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு பகுதியின் மக்களையும் கண்ணோக்கி பாரும். நோயின் பாதிப்பிலே இருக்கிற இடங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நல்ல வாழ்வுகளுக்கு திரும்புவதற்கு ஆண்டவர் உதவி புரிவீராக. இயேசுவே, நாங்கள் வாழ்கின்ற இந்த எமிரேட்ஸும் யுஏனுடைய எல்லா எமிரேட்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எமிரேட்ஸை ஆட்சி செய்கின்ற மன்னர் அவர்களுடைய ஆட்சி பொறுப்புகளை கர்த்தர் தாமே கண்ணோக்கி பாரும். நீர் தொடர்ந்து அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திலே வேலைக்காக வருகை தந்திருக்கிற குடும்ப மக்கள், தனிநபர்களாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இரக்கமுள்ள ஆண்டவர் தாமே அவர்களை கண்ணோக்கி பார்த்து நல்ல குடும்ப வாழ்வுகளையும் காண்பதற்கும், நல்ல பணிவிடைகள் கிடைக்க பெறவும், பிள்ளைகளுடைய கல்வியிலே நல்ல வெற்றியை தரவும் கர்த்தரிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்து ஆசீர்வதியும். கேம்பில் எல்லாம் தங்கியிருந்து பணிவிடைகளை ஆற்றுகின்ற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கர்த்தர் உதவியாக இருப்பீராக. வேலை வாய்ப்புகள் எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து கிடைப்பதற்கு அருள் தாரும். நல்ல சம்பளங்கள் கிடைக்க பெற்று வாழ்வு செழுமையாக்கப்பட கர்த்தர் இரக்கம் செய்வீராக. அன்பு இயேசுவே, ஒவ்வொரு நாளும் மக்களை போஷிப்பித்து பராமரித்து பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவே, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற மக்கள், பொருளாதார தேவைகளோடு இருக்கிற மக்கள், சரீர பலனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்கள், பல வருத்த சூழல்களோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆறுதலும் சமாதானத்தையும் ஆண்டவர் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்கள் ஆண்டவரே உறவுகளை இழக்க கொடுத்து துயரத்தோடு இருக்கிற குடும்ப மக்கள் உண்டு கர்த்தாவே. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவியாக இருந்து கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தினால் தம் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்பு கர்த்தாவே, தூர தேசங்களிலே பணிவிடை சார்ந்து சென்றிருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்திய தேசத்தில் இருக்கிற அனைவருடைய குடும்ப மக்களுக்கும் நல்ல வாழ்வுகளை ஆண்டவர் தாரும். இயேசுவை மட்டும் செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு
ஆலய பிரகாரங்களிலே உம்மை ஆராதிப்பதற்கான வாய்ப்புகளையும் ஆண்டவர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இணைந்து ஆலய பிரகாரங்களிலே தொடர்ந்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர்தாமே உதவி அருளினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவரே அனைவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 35வது பாடல் பாடுவோம். கீர்த்தனை 35. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாடும் நாதா பரமசத்திரசாதா, பார்ப்படைத்தாடும் நாதா பரமசத்திரசாதா, நாரூரும் தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரமே நமோ நமோ, எமை தாங்கியாதரி போலே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தம் சொல்லரும் நலமிந்தார், சொந்த குமாரன் தந்தம் சொல்லரும் நலமிந்தாய். எந்தவி போக்கு வந்தாய் நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேர யாவரும் நின் புகழ் கூற, எங்கும் நின் அரசேர யாவரும் நின் புகழ் கூற, துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திடபலமளித்தமை காவா நமோ நமோ. கரிசித்து தான புத்தி கபடற்ற மனசுத்தி, கரிசித்து தான புத்தி கபடற்ற மனசுத்தி, திருமொழி காற்றும் பக்தி நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தருடைய வசனத்தை
தியானிப்போம். இதனால் நாம் தியானிக்க இருக்கிறதான கர்த்தருடைய வசனத்தினுடைய தலைப்பு மண் பாண்டங்களில் பொக்கிஷம், ட்ரெஷர்ஸ் இன் கிளே ஜார்ஸ். தியான வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். We have this treasure in jars of clay. நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் காரணமாக இருக்கிற அன்பு இயேசுவே, உம்முடைய திருவசனங்களை நாங்கள் இப்போதும் தியானிக்கிறோம். எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் வசனத்தின் வாயிலாக தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாங்கள் தியானிக்கிற திருவசனம் எங்கள் தொடர் வாழ்வுக்கு மிக ஆசீர்வாதமாக காணப்பட கர்த்தர் உதவி புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்து திருச்சபைக்கு கூறுகின்றார். மண் பாண்டங்களில் பொக்கிஷம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலடியாருடைய வாழ்க்கையில் இந்த ஒரு கருத்தானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. மண் பாண்டமான மனுஷனிடத்தில் ஒரு விலையேறப்பெற்ற பொக்கிஷம், ஒரு செல்வம் காணப்படுகிறது. திருமறையில் பார்க்கின்ற வேளையில் ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கின்றோம். மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். கடவுள் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதுகின்றார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிடுகிறார். மண்ணாக காணப்படுகிற மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவுள் எரேமியாவிடத்தில் சொல்லுகின்றார், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு சென்று விடு, அந்த வீட்டிலே நான் உனக்கு என்னுடைய வார்த்தைகளை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகின்றார். எரேமியா எழுந்து குயவன் வீட்டிற்கு செல்கிறார். குயவன் வீட்டில் செல்லும் பொழுது குயவன் தன்னுடைய திரிகையிலே வளைந்து கொண்டிருக்கிறார். மண் பாண்டங்கள் அவன் கையில் வளையப்பட்டிருக்கிற வேளையிலே அது கெட்டு போய்விடுகிறது. கெட்டுப்போன அவற்றை அவன் திருத்தமாய் வேறு பாண்டமாக வளைய முற்படுகிறார். அவன் திருத்தி அவன் புதிய ஒரு பாண்டமாக வளைவதற்கு அதனிடத்தில் முயற்சி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய மக்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற வேளையில் கடவுளுக்கு விருப்பமற்ற நிலைகளில் தங்கள் வாழ்வை திருப்பிக் கொள்ளுகின்ற நிலையில் ஆண்டவர் அவர்களை சரி செய்ய முற்படுகிறார். ஒரு புதிய மனிதர்களாக அவர்களை வடிவமைக்க கடவுள் விருப்பம் கொள்ளுகிறவராக செயல்படுகின்றார். இயேசுவாகிய பொக்கிஷம், அவருடைய சுவிசேஷமாகிய பொக்கிஷம் மண் பாண்டங்களாகிய நம்மிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு விலையேற பெற்றது. நமக்குள்ளே இயேசுவானவர் இருக்கின்றார். அவருடைய சுவிசேஷம் நமக்கு ஒரு பொக்கிஷமாக தரப்பட்டுள்ளது. அது ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, மண் பாண்டமாகிய என்னிடத்தில் என்னுள்ளில் இயேசுவாகி விலையேறப்பெற்ற செல்வம், சுவிசேஷமாகி வெளியேற பெற்ற செல்வம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆகிய மண்பாண்டங்களாகிய நாம் அந்த வெளியேற பெற்ற பொக்கிஷத்தை ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறோம். அப்படி வைத்திருக்கிற நாம் எப்படிப்பட்டதான வாழ்வை வெளிப்படுத்த வேண்டும்? மண்பாண்டங்களாகிய நாம் நம்மை குறித்து எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நாம் தொடர்ந்து திருவசனங்களிலே தியானிக்கின்ற வேளையில் நம்முடைய தொடர்ந்துள்ள ஆத்மீக வாழ்வுக்கும் நம்முடைய சகலவிதமான வாழ்வு முறைமைகளுக்கும் அது மிகவும் ஆசீர்வாதமாக காணப்படும். ஆகவே மண்பாண்டங்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள்? முதலாவதாக பார்க்கும் பொழுது உயர்வான மண்பாண்டம் என்று நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். precious jars. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
8வது வசனத்தில் பார்க்கின்றோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை காண்பித்து மனத்தாழ்மையாய் அவருக்கு முன்பதாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆக மனிதனாகிய ஒவ்வொருவரும் உயர்வான ஒரு பாண்டமாக கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுகின்றோம். கீழ்நிலையில் வாழக்கூடியவர்கள் அல்ல, தகாதானவைகளுக்கு முதலிடம் கொடுக்கின்ற மக்கள் அல்ல, விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை தன்னுள்ளில் வைத்திருக்கிற இறை மக்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்டதான உரிமையை வழங்கவில்லை. மனிதன் தனக்காகவே தேடிக்கொண்டு தன்னை தீய நெறிகளுக்கு உட்படுத்தி தீமைகளுக்கு அடிமையாக்கி கொண்டு கர்த்தரை மறந்த ஒரு தீய வாழ்வை வைத்துக் கொள்கிறார். தீமையை விரும்பி செய்கின்ற மானிடராக காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து வருத்தம் அடைகின்றவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கடவுள் அநேக முறை வருத்தம் அடைந்தார். ஏனென்றால் அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து, எகிப்தினுடைய கொடூரமான சூழல்களில் இருந்தெல்லாம் அவர்களை காப்பாற்றி விடுவித்து, அவருடைய வாழ்வு பயணங்களிலெல்லாம் ஆண்டவர் பகலிலும் இரவிலும் உடனிருந்து சரீர அளவிலே திடபலன் அருளி போஷிப்பித்து பராமரித்து, தண்ணீர் குறைபட்ட வேளைகளிலே உணவு இல்லாமல் இருந்த வேளைகளில் அவர்களுக்கு உணவெல்லாம் அருளினார். தங்களை துரத்தி வந்த பார்வோரும் சேனை வீரர்களிடத்திலிருந்தெல்லாம் அவர்களை விடுவித்து அதிசயமானவராக கர்த்தர் அவர்கள் நடுவிலே நின்று செயலாற்றினார். இவை எல்லாவற்றையும் அந்த ஜனங்கள் மறந்தவர்களாக, அவையெல்லாம் தங்களால் தான் முடிந்தது என்று சொல்லுகின்ற நிலைமையோடு கூட வாழ்ந்த பொழுது கர்த்தர் அவர்களை கண்டிக்கின்றவராக இருக்கிறார். மீகா தீர்க்கதரிசி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த மிக சிறந்த ஒரு தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகின்றார். அந்நாட்களிலே மக்களுடைய வாழ்க்கை நெறிகள் மிகவும் அவரை வேதனைப்படுத்தியது. ஏனென்றால் ஏழைகளை ஒடுக்கினார்கள், அநியாயத்திற்கு அவர்கள் முதன்மையிடம் கொடுத்தார்கள், பல்வேறு நெருக்க சூழல்களை இல்லாமல் இருந்த மக்களுக்கு கொடுத்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்களை வழிநடத்திய தலைவர்களும் இப்படிப்பட்டதான பல்வேறு உபத்திரவங்களை மக்களுக்கு ஏற்படுத்தினார்கள் என்று மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் பொழுது இஸ்ரவேல் தலைவருக்கு எதிரான பல தண்டனை குரல்களை ஆண்டவர் கொடுக்கிறார் தீர்க்கதரிசியின் வாயிலாக. ஆகவே இப்படிப்பட்டதான பல்வேறு நெருக்கமான சூழல்கள் நேரிட்டுக் கொண்டிருந்த வேளை இந்த மீகா தீர்க்கதரிசி மக்களை வன்மையாக கண்டிக்கிறார். இந்த வாழ்வு உங்களுக்கு நல்ல வாழ்வாக அமையாது, இது ஆண்டவருக்கு விருப்பமற்ற வாழ்வு, இதை விட்டு திரும்பி வாருங்கள். மண் பாண்டங்கள் ஆகிய நம்மில் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தை நம்மில் இருக்கிறது. ஆகவே நாம் உயர்வானவர்கள், நம்மளாவது உயர்வான மண்பாண்டம் என்று புரிந்து கொண்டு வாழ மக்களை எச்சரிக்கின்றார். மக்கள் சொல்வதென்ன, நாங்கள் அநியாயம் செய்தாலும் பலிகள் செலுத்தி காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவரை நெருங்குவோம், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைப்போம், எங்கள் அக்கிரமத்தை போக்க. மிக 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், எங்கள் அக்கிரமத்தை போக்க எங்கள் முதல் பேரானவரையும், எங்கள் ஆத்துமாவின் பாவத்தை போக்க எங்கள் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? அக்கிரமத்தை போக்க, பாவத்தை போக்க தங்களுடைய கற்பத்தின் கனி முதற் பேரானவரை கொடுத்தால் அது தப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களின் வாழ்வு. ஆனால் ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்தில் நான் விரும்புவது என்ன? நான் என்ன உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன்? நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். மண் பாண்டங்கள் ஆகிய நம்மளே வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள் நம்மிடத்திலே கேட்பது, நியாயம் செய்து வாழுங்கள், இரக்கம் செய்து வாழுங்கள், மனத்தாழ்மையோடு வாழுங்கள். இதனை எதிர்பார்க்கிறார். அன்பிற்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்வை நாம் திருப்பி
ஆய்வு செய்ய அழைக்கப்படுகிறார். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவினிடத்திலே வருகிறார். வந்து அவரிடத்திலே கேட்கிறார், எனக்கு பிறன் யார் என்று சொல்லி கேட்கிற வேளையிலே அவரை புரிந்து கொள்ள வைக்க கடவுள் அழகான ஒரு நிகழ்வை அங்கு சொல்லுகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒருவன் வழிப்பிரயாணமாய் கடந்து செல்லுகின்ற வேளையிலே வழியில் அவனை அடிக்கின்றார்கள். அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் அகற்றி விடுகிறார்கள். அவன் வைத்திருந்ததை எல்லாம் எடுத்து விடுகிறார்கள். அவனை குற்றுயிராக போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். குற்றுயிராய் போட்டு விட்டவனை பார்த்த ஆசாரியன் அவனை பார்த்து விலகி செல்லுகின்றார். அவனை பார்த்த லேவியன் விலகி செல்லுகின்றார். அந்த வழியாக வந்த சமாரியன் ஒருவன் குற்றுயிராய் கிடந்த மனிதனை கண்டு அவனுடைய காயத்திலே எண்ணெயை போட்டு அவனை தன்னுடைய சுய வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு சத்திரத்திலே எடுத்து செல்லுகின்றார். சத்திரக்காரனிடம் அவனை பராமரிக்க சொல்லி அவன் செல்லுகின்றான். அதிகமாக ஏதாவது செலவந்தான், திரும்ப வரும் பொழுது கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே கேட்கிறார், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதே, உனக்கு பிறன் யார் என்று உனக்கு தோன்றுகிறது? இரக்கம் செய்தவனே என்று சொல்லுகின்றார். நீயும் போய் அப்படியே செய் என்று இயேசுநாதர் அவனை சொல்லி அனுப்புகிறார். இரக்கம் செய்தவனே, மிக சிறந்தவன் என்று சொல்லேன். அவர் சொல்லும் பொழுது நீயும் போய் அப்படியே செய். அன்புக்குரிய இறை மக்களே, மண்பாண்டங்களாகிய நம்மை கடவுள் உயர்வானவர்களாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இரக்கம் செய்தல், நீதியை நிறைவேற்றுதல், மனத்தாழ்மையோடு நடத்தல், அப்படிப்பட்டதான குணாதிசயங்களோடு நம்மை உயர்வானவர்களாக பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் தொடர்ந்து நிறைவேற்ற நம்மை ஒப்படைப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஸ்ட்ராங் ஜார்ஸ், உறுதியான மண்பாண்டம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலிருந்து 15வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அதில் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற வேளையில் 2 கொரிந்தியர் 4:7 நாம் பார்க்கின்றோம், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனாய் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஸ்ட்ராங் ஜார்ஸ், மிக உறுதியான மண்பாண்டம். மண்பாண்டம் என்பது அது உடைக்கப்படக்கூடியது, அது உடைந்து போக ஒன்று என்று சொல்லி நாம் சாதாரணமாக சில நேரங்களிலே நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நம்மில் விலையேறப்பட்ட பொக்கிஷமாகிய இயேசுநாதர் இருக்கிற வேளையிலே, விலையேறப்பட்ட சுவிசேஷம் நம்மில் இருக்கிற வேளையில் மண்பாண்டங்களாகிய நாம் மிக உறுதியோடு காணப்பட கடவுள் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம், we are hard pressed on every side yet not crushed, we are perplexed but not to despair, persecuted but not forsaken, struck down but not destroyed. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஆக நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் மிக உறுதியாக சொல்லுகிறதை நாம் காண்கின்றோம். ஆக அருமையானவர்களே, அந்த சுவிசேஷமாகிய விலையேறப் பெற்ற பொக்கிஷம் கடவுள் நம்மோடு கூட இருக்கிற வேளையில் நாம் உறுதியான ஒரு மண்பாண்டமாக காணப்பட அழைக்கப்படுகிறது. எந்த சூழலிலும் நாம் வீழ்ந்து போகக்கூடிய மக்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலடியாருடைய வாழ்க்கையிலே, பேதுருவினுடைய வாழ்க்கையில், ஸ்தேவானுடைய வாழ்க்கை, இவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் உறுதியாக தங்களுடைய வாழ்வு பயணத்திலே காணப்பட்டவர்கள். அந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய இயேசுநாதர் அவர்களோடு கூட இருந்ததினாலே
நினையாத வேளைகளிலே அவர்களை சூழ்ந்து வந்த நெருக்கத்திலே, மனம் உடைந்து போகின்ற வேளைகளிலே, உபத்திரவ சூழல்களிலே அவர்கள் மிக உறுதியாக நின்றார்கள். அவர்கள் உடைந்து போக மண்பாண்டமாக அல்ல, உறுதியானவர்களாக நின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளே ஒரு செல்வம் இருக்கிறது, இயேசு என்ற விலையேறப்பட்ட செல்வம். மிக தைரியத்துடன் ஆகவேத்தான் ஸ்தேவான் சொல்லுகின்ற வேளையில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59-60 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஸ்தேவான் சொல்லுகிறார்கள். அவன் மீது கல்லறிந்தார்கள். அப்பொழுது முழங்கால் படியிட்டு ஸ்தேவான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவர்கள் மீது இந்த குற்றத்தை சுமத்தாதும், இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதும் என்று சொல்லி ஸ்தேவான் ஜெபிக்கிறார். காரணம், மண்பாண்டமாகிய அவருக்குள்ளே விலையேறப்பட்ட செல்வமாகிய இயேசு கிறிஸ்து, அந்த சுவிசேஷம் அவரை செயல்படுத்தி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட தைரியத்தை கொடுத்தது, இப்படிப்பட்ட உறுதியான வார்த்தைகளை சொல்ல வைத்தது. அப்படிப்பட்டதான உறுதியான மண்பாண்டமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் தொடர்ந்துள்ள வசனத்திலே பார்க்கிற வேளையிலே 10வது வசனம், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறதுனாலே நாங்கள் உறுதியான மண்பாண்டமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, 13வது வசனத்திலே, விசுவாசத்தில் ஆவி உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியினால் பேசுகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறவர் யார் என்று நாங்கள் அறிகிறோம், ஆகவே நாங்கள் இதனை குறித்து பேசுகின்றோம் என்று உறுதியாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். 16வது வசனத்திலே பார்க்கின்றோம், ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது ஒளிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற வாழ்வு. 17வது வசனத்தில் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லுகின்றார். மண் பாண்டங்களாகிய நம்மிலே இயேசு கிறிஸ்து எப்போதும் வாழ்கின்றார் என்ற அந்த உறுதியோடு கூட நாம் இருக்கிற வேளையிலே அம்மாவும் சொல்லுவோம், இந்த உபத்திரவம் லேசானது, அதி சீக்கிரத்திலே இது நீங்கிவிடும். அப்போஸ்தலர் சொன்னதை போன்று, பவுலடியார் சொன்னதை போன்று லேசான உபத்திரவம் சீக்கிரத்திலே நீங்கிவிடும். நாம் உறுதியோடு கூட அவரை பின்தொடர்ந்து வாழ்வோம். 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது யூஸ்ஃபுல் ஜார்ஸ், உபயோகமான மண்பாண்டம். மண்பாண்டங்களாகிய நாம் உடைந்து போகக்கூடியவர்கள் அல்ல, உபயோகப்படுத்தப்பட வேண்டும். நம் மூலமாக அநேக உபயோகமாக்கப்பட வேண்டும். நாம் அநேகருக்கு நன்மையின் மக்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திற்கு உகந்த மக்களாக, தேவனுடைய ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாம் படிக்க கேட்ட மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30-34 வரை பார்க்கிறோம். கடுகு விதைக்கு தேவனுடைய ராஜ்யம் ஒப்பாய் இருக்கிறது. எல்லா விதைகளிலும் சிறிய விதை, ஆனால் அது வளர்கின்ற பொழுது சகல கூண்டுகளிலும் அது பெரிதாகி ஆகாயத்தின் பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகள் விடும் என்றார். சின்ன விதை வளர்ந்து பெரிய மரமாகி எல்லா பறவைகளும் வந்து அதன் அண்டையிலே அமர்ந்து நிழலை அனுபவித்துக் கொள்கிறது. அப்படிப்பட்ட பெரிய கிளைகளை அநேகருக்கு பயந்தரக்கூடிய ஒன்றாக அந்த மரமானது வளர்ந்து விடுகிறது. உபயோகமான ஒரு மண்பாண்டமாக நாமும் காணப்பட கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த வேல்யூஸ் ஆக பார்க்கின்ற வேளையில் அன்பு, பகிர்வு, நீதி இவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி அநேகருக்கு பிரயோஜனமான ஒருவராக நாம் காணப்பட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிலேமோன் நிருபத்திலே நாம் பார்க்கின்ற வேளையில் ஒனேசிமோ என்பவர் ஒரு அடிமையாக பிலேமோனுக்கு காணப்படுகிறார். ஆனால் இந்த ஒனேசிமோ தன்னுடைய அடிமை நிலையில் இருந்து அவரை விட்டு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு ஓடி சென்று விடுகிறார். பவுலப்போஸ்தலர் அவரை சந்தித்து விடுகிறார். சந்தித்தவுடனே அவருக்கு இயேசுவை குறித்து ஒனேசிமோ அதிகமாக அறிந்து கொள்ளுகின்றார். இப்பொழுது பவுலப்போஸ்தலர் இவர்கள் ஒன்றாகி பவுலப்போஸ்தலர் பிலேமோனுக்கு கடிதத்தை எழுதுகிறார். இந்த ஒனேசிமோவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எழுது என்று சொல்லுகின்றார். 11வது வசனத்துல, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன்.
ஒனேசிமை குறித்து பவுலப்போஸ்தலர் எழுதுகின்ற வேளையில் முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான், இப்பொழுது உமக்கும் எனக்கும் அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தின் மீது நம்பிக்கையற்றவர்களாக, அதில் விசுவாசமற்றவர்களாக ஒருவேளை நாம் காணப்பட்ட வேளைகளிலே பிரயோஜனம் இல்லாதவர்களாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆம், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்திலும் மிகவும் உறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் நம்மளே எதிர்பார்க்கிறார். உலகத்திற்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள், குடும்பத்திற்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள், திருச்சபைக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள், உங்கள் உறவுகளில் எல்லாம் பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று கர்த்தர் நம்மளே எதிர்பார்க்கிறார். ஆகவே அன்புக்குரிய நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்தருடைய கரங்களிலே. மண்பாண்டங்களாகிய நாம் மிக உயர்வான ஒரு மண்பாண்டம், உறுதியான மண்பாண்டமாக இருக்கிறோம், உபயோகப்படுத்தக்கூடிய மண்பாண்டங்களாக காணப்படுகிறோம். கர்த்தர் அவற்றை நம்மளை எதிர்பார்க்கிறார். நாம் அந்த சிந்தனையோடு கூட இயேசுவை என்னையும் பயன்படுத்தும், உபயோகப்படுத்தும் என்று அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்மில் வெளியேறப்பட்ட செல்வமாக இயேசு இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாமல் தொடர்ந்து முன்னேறுவோம். அந்த வெளியேறப்பட்ட செல்வமாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் பாதையிலே நம்மை நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்பக்கூடிய பெயர்கள்: 13ஆம் தேதி தினம் மிஸ் ஜெயமர்சி டேனியல் சுந்தர்ராஜ், மாஸ்டர் பினு ஆசீர்வாதம் வின்சென்ட். 15ஆம் தேதி மிஸ்டர் ஏ ராபின். 16ஆம் தேதி மாஸ்டர் கெவின் வெஸ்லி இமானுவேல், மிஸ்டர் ஆர் சாம் கமலேசன். 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் கோல்டன் ஃபேமிலின் ரெஜி, மிஸ் ஷியானா சைராஜ், மிஸ் ராச்சேல் ரவிதாஸ். 18ஆம் தேதி மிஸ்டர் சி பிரசாத். இவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம்: கர்த்தர் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். The Lord your God will make you abundant in all the work of your hand. ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, இந்த வாரத்தில் புது வயதில் பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதிக்கின்ற ஒரு கரத்தினால் தம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சென்ற வயதிலெல்லாம் பத்திரமாக ஆசீர்வாதத்தோடு நடத்தி வந்தீர். புதிய வயதிலும் நல்ல சுகபலன் அருளவும் நல்ல பணிவிடைகளை தந்தும் பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலும் கர்த்தருடைய நிறைவான கிருபை நடத்துதலும் உடன் இருக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு அறிவிப்பு. அன்புக்குரிய இறை மக்களே, நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று கர்த்தரை ஆராதிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. நாம் முன்னாட்களில் ஆராதித்து வந்த ஆலயமாகிய அல் ஜசீராவில் உள்ள சென்ட் லூக் திருச்சபையிலே வருகின்ற வியாழக்கிழமை இந்த மாதம் 19ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ஆராதனை துவங்கும். 8:30 மணிக்கு ஆராதனை நிறைவு பெறும். ஆகவே இதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளும். ஆராதனையிலே குடும்பமாக வந்து பங்கேற்க வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. பிள்ளைகளோடு நீங்கள் வந்து பங்கேற்கலாம். அங்கு இருக்கைகளிலே குறிக்கப்பட்டுள்ள அந்த இடத்தில் நீங்கள் அமர வேண்டும். மாஸ்க் அனைவரும் கண்டிப்பாக அணிந்து வர வேண்டும். ஆராதனை வேளையிலும் மாஸ்க் அணிந்தவாறே நீங்கள் பங்கேற்க வேண்டும்.
ஆகவே இப்படிப்பட்டதான சில ஒழுங்குகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே வருகின்ற 19ஆம் தேதி வியாழக்கிழமை 7:30 மணிக்கு ஆராதனை துவங்கும். அதற்கு முன்பதாகவே சற்று முன்பதாக நீங்கள் ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை மனதிலே வைத்து பங்கேற்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் மட்டும் நமக்கு செய்திருக்கிற இந்த மேலான உதவிகளுக்காக ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஸ்தோத்தரிப்போம். நாம் அனைவரும் இணைந்து 153ஆம் பாமாலை இணைந்து பாடுவோம். பாமாலை 153. ஆயனில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு. ஆயனில் 100 வாயும் நாவும் இருந்தால் கர்த்தர் எனக்கு. அன்பாக செய்த நன்மையாவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்லுவேன். ஓயாய் பாடுவேன். என் சத்தம் வாழப்பாக போயிட்ட வேண்டும் என்கிறேன். கர்த்தாவை போற்ற வாஞ்சையாக என் ரத்தம் பொங்க ஆசிப்பேன். ஒவ்வொரு மூச்சும் நாடியும் துதியும் பாட்டுமாகவும் கர்த்தாவால் ஜீவன் பெற்றிருக்கும் கணக்கில்லா உயிர்களே பணிந்து போற்ற உங்களுக்கும் எந்நேரமும் அடுக்குமே துதியாயுங்கள் சத்தமும் போமி தள்ளோம்பி ஏறவும். ஆமென். ஜெபிப்போம். கண்மலையும் மீட்பெருமாக இருக்கிற அன்பின் இயேசுவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையின் துவக்கத்திலிருந்து நிறைவு வரையிலும் உம்முடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் எங்களை உடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிப்பதற்கும் ஆண்டவர் இந்த ஆராதனை வாயிலாக உதவி செய்து ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்த நாள் ஆராதனையிலே பங்கெடுத்துமை மகிமைப்படுத்திய சின்ன குழந்தைகள், சிறுவர், சிறுமியர், வாலிப பிள்ளைகள், பெரியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர் நாளுக்கு வேண்டிய நல்ல பணிவிடைகளையும் வாழ்வுகளிலே உயர்வுகளையும் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். வருகின்ற வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமை நாங்கள் திருச்சபையிலே உம்மை அனைவரும் இணைந்து ஆராதிப்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறேன். எல்லா மக்களும் குடும்பமாக வந்து இந்த ஆலய பிரகாரங்களிலே ஆராதனையிலே பங்கேற்க கர்த்தராவே அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மட்டும் செய்த உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய திருவசனத்தின் வாயிலாக எங்களோடு பேசியிருக்கிறேன். மண் பாண்டங்களாகி எங்களிலே உயர்வான பொக்கிஷமாக இயேசு கிறிஸ்துவும் உம்முடைய சுவிசேஷமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் உயர்வானவர்கள், நாங்கள் உபயோகிக்கப்பட வேண்டியவர்கள், நாங்கள் உறுதியாக தொடர்ந்து நின்று வாழ வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை உடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நாங்கள் வசனத்தின்படியே உம்மை பின்தொடர்ந்து வாழ்வதற்கும் வாழ்விலே நன்மைகளை அனுபவிப்பதற்கும் கர்த்தர் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்மைப்படுத்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நீங்காத ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.
4வது பாமாலையில் 5வது பாடல் இணைந்து பாடுவோம். மேன்மை கனம் துதி பலம். மேன்மை கனம் துதி பலம் கர்த்தருக்கு என்றும் இருக்கும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். Praise the Lord.